குழந்தைகளுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, அடுக்கடுக்கான கேள்விகளோடு உன்னுடைய மனம் தத்தளிக்கிறது. உன் வாழ்க்கை துணை உன்னோடு ஏன் சேர்ந்து வாழ தாமதிக்கிறார் என்ற கேள்வி உன் மனதிற்குள் எழுகிறது. அவர் மனதை மாற்றுவது யார்? ஏன் இந்த கால தாமதம் என்ற எண்ணங்கள் உனக்குள் தோன்றுகிறது. வாழ்க்கையில் இப்படி ஏற்படுவது சரியந்தம்தான். உன்னவர் உறுதியாக இருக்கிறார், உன்னோடு சேர்ந்து வாழ வேண்டும் என்று உறுதியோடு இருக்கிறார். தற்போது நடக்கும் காலகட்டங்கள் அவரை அப்படி மாற்றி இருக்கிறது. நீ எதை நினைத்தும் கலங்க வேண்டாம். அவர் உன்னை நாடி தேடி வருவார், உன்னோடு சேர்ந்து வாழ்வார். நம்பிக்கையோடு இரு. எது நடக்க வேண்டுமோ அது நல்லபடியாக நடக்கும். அவருடைய மனம் இப்பொழுது உன்னைத்தான் நினைத்து கொண்டிருக்கிறார். அருகில் இருக்கும் சுற்றங்கள் காரணமாக அவர் இப்பொழுது சற்று மனநிலை மாறி இருக்கிறார். அவர் மனமாற்றம் நிச்சயம் அடைவார். கேட்பார் பேச்சை கேட்டுக்கொண்டு அவர் இருப்பதாக நீ நினைக்கிறாய். அவருடைய நிலையில் எந்த மாற்றமும் இல்லை. உன்னோடு சேர்ந்து வாழ வேண்டும் என்ற எண்ணமே அவருக்கு அதிகமாக இருக்கிறது. உனக்கான நல்ல நேரம் ஆரம்பமாகிவிட்டது. உன்னுடைய வாழ்க்கை சந்தோஷமாக மாறப்போகிறது. நீங்கள் நினைத்தது நடக்கப் போகிறது. உங்களை ஒரு நாளும் துன்பத்தில் ஆழ்த்த மாட்டேன். நம்பிக்கையோடு இரு. உனக்கு யாரும் துரோகம் செய்த விட முடியாது. நீ அனைவருக்கும் நல்லதே செய்கிறாய், நல்லதே நினைக்கிறாய். உன்னுடைய எண்ணம் பிரகாரம் உன் வாழ்க்கை பிரகாசிக்கும். உன்னுடைய எண்ண ஓட்டம் எப்படி இருக்கிறதோ அவரே உன் வாழ்க்கை பயணிக்கிறது என்பது மட்டுமே உண்மை. உங்களுக்குள் இந்த மன வருத்தம் தீரும், நிச்சயமாக மாறும். யாரும் உங்களை பிரித்து விட முடியாது. பிரிவு என்பது கர்மாவின் காரணமாகத்தான் இருக்கும். இந்த பூர்வ ஜென்ம புண்ணியத்தின் பிரகாரம் நீ அவரோடு சேர்ந்து வாழ வேண்டும் என்பது தான் விதி. கலங்காதே என் அன்பு குழந்தையே. உன்னுடைய அத்தனை கேள்விகளுக்கும் நான் பதில் சொல்கிறேன். கலங்காதே. நல்லதே நினைக்கும் உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும். நீ நலமோடு மீண்டும் சேர்ந்து வாழ்வாய். சந்தோஷமாக இருக்க போகிறாய். அனைத்தும் இனி ஜெயம். ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.